சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆழங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் முதுகெலும்பு சிதைந்தும் my game is beyond pain do or die be the best look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகாலம் நம்மை போற்றுமாடா அழகடா பகை கதறிட உடல் சிதறிட அட தடைகளில் தடம் செய்த படையடா இருப்பதே போராட்டம் தான் அச்சம் என்று தைரியமா தோல்விகள் will only make us grow stronger உறுதி செய் நீயும் நானும் survivor இந்த அவதார வெளியெடுத்து PST அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்து அவர்கள் செயலர் மாஸ்டர் பிரபாகர் அவர்கள் பொருளாளர் தம்பி அரவிந்த் அவர்கள் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க இங்கு வந்து அமர்ந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சிறப்பாக வழிநடத்தி இதற்காக நமக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கின்ற நமது அண்ணன் ஏஜிடி ஐயா அவர்களையும் இந்த விழாவுக்கு வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த அவதார் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் வருக என வரவேற்கின்றோம். அன்புக்குரிய நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவதார் இது நடத்தணும்னு விரும்பினோம். எல்லாருடைய அன்பினால், அதாவது வந்து உங்களுடைய ஒருங்கிணைப்பு, இங்கே நம்ம கிளப்பில் வந்து ரொம்ப கோஆப்ரேஷன் நல்லா இருக்கணும். சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்போவே அந்த கிரவுண்ட்லேயே முடிஞ்சிடும், அவுட்டில் போகாது. அதுக்காக நம்ம எல்லாருமே கைதட்டிக்கலாம்.
நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு துறையில் இருக்கீங்க, ஒவ்வொரு ஒரு அந்த இடத்த அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. வாழ்க்கைங்கிறது வந்து ஓடுறது மட்டும் இல்லை, வெற்றி பெறுறது மட்டும் இல்லை, அதை நிலைநிறுத்திக்கிறணும். அதை ஸ்டேபிளாக நிறுத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் வித் ஃபேமிலி, அதாவது ஃபேமிலியோட இன்வால்மெண்ட்டோட நம்மளுடைய செயல்பாடும் அன்பையும் பரிமாறிக்கிட்டு நம்மளுடைய நட்புகளையும் உருவாக்கிட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்கிறது இது. அதை செயல்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. அதை ரெகுலராக உங்களுடைய அன்பினால் நம்ம இதை செயல்படுத்துகிறோம். இன்று நம்மளுடைய அன்பு, அதாவது இது எதுக்கு நான் அண்ணன்லாம் வரணும் அப்படின்னா, விவசாயம் இன்றைக்கி விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொன்னால் கூட நம்ம இது இன்னும் உயிர்ப்பிச்சு தான் இருக்குது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு, அப்படிலாம் கிடையாது. தஞ்சாவூர் பக்கம் போனால் அங்கே மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதுக்கு மாநில ஒரு அமைப்பினுடைய பாரதிய ஜனதா அமைப்பினுடைய மாநில இதுவாக இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க விவசாய அணியில் அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக அசோக் வாங்க ஒரு அண்ணன் ஆக்சுவலி அதாவது கிரீன் மெம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய கிரீன் மெம்பர். என்னோட செட்டில் நாங்கள் எல்லாம் விளையாடுவோம். மிக எப்பொழுதும் கொடையாளி, எல்லா இடத்துலையும் மிக அற்புதமாக தன்னுடைய சர்வீஸை செஞ்சு விடக்கூடிய லயன்ஸ் அவங்களுக்கு நமது சார்பாக அன்போடு நாங்கள் வந்து எங்கே போனாலும் அந்த எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நண்பர் சங்கநாத நொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் மிகப்பெரிய மஜுந்திரா நிறுவனத்தினுடைய உரிமையாளர், எங்களுடைய வணிகர் சங்கத்தில் மாநில பொறுப்பில் இருக்கார். மிக சிறந்த சர்வீஸ். எங்கே யார்கிட்ட என்ன செஞ்சாலும் இப்போ இன்றைக்கி கலெக்டரேட்டில் எங்கே போனாலும் இந்த கேமரா போடுறது, இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி செங்கல்பட்டு கவரேஜ் கேமரா இருக்குன்னா டிஎஸ்பி கேட்டுக்கிட்டது, எஸ்பி கேட்டுக்கிட்டதுனோட உடனே அந்த சர்வீஸை இமிடியேட்டாக அந்த வரைமுறைப்படுத்தியிருக்காரு. அதுக்கு நமது சார்பாக வழக்கறிஞர் பிரதீப் குமார் அவர்கள் இன்ஜினியர், இளம் இன்ஜினியர், சிறப்பாக வளர முதல்ல வந்து அந்த அந்த இதுக்கு அவர் எப்படி ஜாலியாக இருப்பார் எப்படி, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் நம்ம ஆசிரியர் தொழிலுக்கும் நம்மை கற்பித்த அந்த திருக்கழுக்குன்றம் கேர்ள்ஸ் ஸ்கூல் வாத்தியார் அதனால வந்து அந்த ஆசிரியருக்கும் எப்பொழுதுமே நம்ம சங்கத்தை சிறப்பாக எல்லா இதுலையும் கலகலன்னு பேசி எல்லாருக்கும் வழி நடத்தக்கூடிய அனுபவம். இந்த கிளப்பை மிக சிறப்பாக இந்த போட்டி நடக்குது அப்படின்னா அந்த போட்டிக்கு பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த இது பார்த்தேன், ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த அந்த அவ்வளவு அழகா அதை வழி நடத்தி கொண்டு போன அந்த முறை இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. சிறப்பா உங்களை எல்லாம் அவதார் இருக்கக்கூடிய மற்றும் ஏஜிடி அண்ணாவுடைய 59வது வயது டோர்னமெண்ட்ல பங்கேற்க நம்ம மகிழ்ச்சி அடைக்கிறோம். ஆசிரியர் மணிவண்ணன் அவருடைய உரையில் சொன்னார், இந்த காலையில் வந்து பேட் பண்ணி ஆடும்போது அவருடைய ஹெல்ப் பாயிண்ட் அவர் சொன்னார். ஹெல்ப் பாயிண்ட் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒன்று இந்த கிரவுண்டில் நீங்கள் வந்து விளையாடுங்க, ஒரு 1 hour 1.5 hour மட்டும் செலவு பண்ணுங்கள், ஃபேமிலி ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும், மனசில் இருக்க குறைகள் எல்லாமே போயிடும். ஹெல்த் பாயிண்ட் முக்கியம், சொல்வது 100% கரெக்ட். அது இல்லாத இங்கே வந்து நீங்கள் விளையாடும் போது ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், ப்ராப்ளம் இல்லாத வீடே கிடையாது. அதில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பேசும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே மனசுலேயே வச்சுட்டு இருக்காதீங்க, அது ஒரு பெரிய நோய் ஆகிடும். சின்ன விஷயமா இருக்கும், இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஏதோ குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நண்பர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா அது சால்வ் ஆகிடும். அதான் தயவுசெய்து ஒரு ஆசிரியர் மணிவண்ணன் சொன்ன அட்வைஸ் ஹெல்த் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன், என்னுடைய தெரியாது, நானே ஒருத்தர் சொல்கிறேன், இதுக்கு மேலே வேணும், யாரும் நம்ப மாட்டீங்க. பெரிய திருநெல்வேலி அதெல்லாம் கிடையாதுங்க, செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு நீங்கள் சொல்கிறது வந்து உற்பத்தி, நான் சொல்கிறது உற்பத்தி இல்லை, பயனாளர் பப்ளிக் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறது. சோலாரில் நம்பர் 1 மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். நாங்கள் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சாரை போய் பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து முரளி எங்கள் வீட்டில் நான் போட்டு கொடுத்த சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். யாரும் நம்ப மாட்டாங்க, நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சோலாரில் எங்கள் வீடு பெரிய ஃபேமிலி, எங்கள் பசங்க குடும்பம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், ஒரு 12 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறோம். இப்போ இருக்கிற காலத்தில் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பசங்க எல்லாமே ஏசியை போட்டுக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் அவுட் வந்தப்பறம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. யாருக்கு ஒரு 25,000 30,000 எனக்கு மந்த் எவ்ரி 1 and 2 months வந்துட்டு இருந்தது.
சில நேரத்தில் நானே மனசில் கவலைப்பட்டிருக்கேன் என்னடா அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் என்னால் முடியாத நகையை கூட வச்சு ஈபி பில்லை கட்டியிருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் முரளியுடைய ஃப்ரெண்ட்ஸ், முரளி எனக்கு ஒரு 10-15 வருஷமாக தெரிஞ்சால் கூட சோலாரை பற்றி வந்தப்பறம் அவர் தான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு. அதில் சோலாரில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறோம். என்ன பண்ணுறேன்னா, சோலார்னால் யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பார்த்து அங்கே பார்த்தா எங்கே பார்த்துன்னு போட்டுறாத. அதில் நிறைய இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஈபியுடைய மீட்டருடைய கார்டை வந்து யார் கொடுக்க பண்ண போகிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கிளவராக, ரொம்ப சாமர்த்தியமாக 5 வருஷம் உங்களுக்கு என்ன பயன் எடுப்பாங்க ஒரு லிஸ்ட்டு. நமக்கு அடுத்தது எங்கே தப்பு பண்ணிவிடுவோன்னா, இபி கனெக்ஷனை வாங்கும்போது கிலோவாட்ஸ் கம்மியாக வாங்கியிருப்போம் எல்லாருமே சேர்த்து தான். ஏன்னா வந்து அப்போ தான் கிலோவாட்ஸ் கம்மியாகனா நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி டெபாசிட் கம்மி, அது தெரியாத வாங்கிடுவோம் அப்போ. பட் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இபி மீட்டர் சார்ஜஸ் கூட வரும். நமக்கு எவ்வளோ தேவை, நமக்கு எவ்வளோ கிலோவாட்ஸ் இருக்குது, அடிஷ்னல் கிலோவாட்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அவர் முரளி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு 11 கிலோவாட்ஸ் வாங்கணும், ஜாஸ்தி இருந்தாலும் நான் வாங்க சொன்னேன். 11 கிலோவாட்ஸ் வாங்கணும். எனக்கு வர இபி மீட்டர் யாரும் நம்ப மாட்டீங்க, உண்மை 3 ரீடிங்கை பே பண்ணிட்டேன். 6 மாதம் ஆகிடுச்சு, 1 and 2 monthsன்னு 30,000 கரண்ட் எனக்கு ஒரு 1,500 3 மாதமாக வருது. யாரும் நம்புவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கிளப்பில் பழைய உறுப்பினர் தான். என்ன இங்கே விளையாடி இந்த கால் வலியால் தான் இப்போ விளையாடுறதில்ல, வாலிபால் கூட விளையாடுறதில்ல. அண்ணன் சொன்ன மாதிரி கிரவுண்டுக்கு வந்துட்டு போனாலே நம்மளுக்கு ஒரு நடந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துனாலே வந்து பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அதனால் நீங்கள் எந்த காரணம் கொண்டு கிரவுண்டுக்கு வரது நிறுத்தாதீங்க. இது நாங்களாம் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கோம். நீங்கள் நல்லா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கின்னு நல்லா இதுக்கு விளையாடி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுட்டு, இதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி அசோக் வந்து கேட்பாரு அந்த ஷட்டில் கார்க்கு. இப்பெல்லாம் ஒரு 2 வருஷம் ஆச்சு, என்னன்னு தெரியல. பணக்கார கிளப் ஆயிட்டீங்களா, பணக்கார கிளப் ஆயிட்டீங்களா தெரியல, இல்ல கேட்கறது இல்ல. சரி, வாழ்த்துக்கள். கிளப் வளர்ந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எனக்கும் ஏஜிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா பார்க்கணும். பார்க்காத நாளே டெய்லி பார்ப்போம். ஆனால் இப்போ கடை ஃபிட் பண்ணுறது நாங்கள் ரோட்டி கிளப்பில் இருக்கோம். பல கிளப்பில் இருந்தாலும் நானும் வாட்டர் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கேன். அதாவது 59வது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நீடி வாழ வேண்டும். மிகவும் சிறந்த மனிதர். அவர் எதிரே அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. மிகவும் சிறந்த மனிதர். அவர் வகிக்காத பகுதியே கிடையாது. சின்ன பதவியிலேருந்து பெரிய பதவி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு. காரணம் என்னன்னா, அவருடைய சின்சியாரிட்டி, ரொம்ப நேர்மை. யார்கிட்டும் 5 பைசா கை நீட்டி வாங்க மாட்டாரு. அவருடைய காசு தான் அவர் செலவு பண்ணிட்டு. அது மட்டும் இல்லை, அவருடைய குடும்பமே ஒரு பல்கலைக்கழகம். அவ்வளோ சிறந்த குடும்பம். ஏஜிடி தான் நிறைய பேர் தெரியும். அவருடைய இன்ஷியல் ஏஜிடி கிடையாது, பெருமாள் பி தான். ஆனால் எங்கே போனாலும் அசோக், காந்தி, இந்த துரைராஜ் என்ற பட்டத்தை அவங்க எல்லா பிரதர்ஸும் மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் ஏஜிடி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். பல துறைகளில் பல சேவைகள் புரிந்தாலும் இது மாதிரி ஒரு அவதார் கிளப்ன்ற ஒரு கிளப்பை வச்சு ரொம்ப நெடுநாட்களாக அவர் இதுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சர்வீஸ் மேலும் மேலும் வளர வேண்டும். என்னுடைய வாழ்த்தாக இந்த பால்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு நம்ம பாக்ஸர். நம்ம இளம் குழந்தைகள் இன்னைக்கு வந்து நிறைய போதைப் பொருள் இதாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவர் கிளாஸ் எடுக்கையில் நான் கேட்டுக்கொண்டது என்னென்னா, முதல்ல ஒழுக்க கல்வி நடத்தணும் அப்படின்ட்டு அதை சிறப்பாக நடத்துகிறார் அண்ணன். அதுக்காக அவங்க குடும்பம் ஒற்றுமையாக சிறப்பாக எப்பவும் இருக்கணும். Listen up. We got 16, 24, 48 years. Put your hands up in the air and say cheers. We got girls on call 24/7. Got guns and coca, feels better than heaven. I'm just a sweet talking
the danger. 'Cause I am the danger. Mobsters. Listen up, got a big ass crib out in the sea, a lot of gold champagne and Hennessy. Talk loud, yours barely speaks. Came from the dirt, now we own these streets. I'm just a sweet talking blow, sniffing certified player. Quit talking shit, son, 'cause I'm not in danger. I am the danger. 'Cause I am the danger. விழா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இது நல்லா அருமையாக ஏற்பாடு பண்ணி நடத்துனாங்க. அண்ட் இந்த விழாவோட கதாநாயகன் திரு ஏஜிடி அவர்கள். ஏன்னா ஏஜிடி சார் வந்து இப்போ இயற்கையை பார்த்தீங்கன்னா அப்படியே அனுபவப்படுறாங்க. வெயிலில் இருப்பார், எங்களால் நினைவுபடுத்தி. ஸோ எங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ முரளிமோகன் சார் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்களெல்லாம் கூடவே வளர்க்குறவங்கலாம் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு தள்ளுற ஒரு மனிதர்கள் சங்கரன், ரங்கநாதன் இவங்கெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்மளை அறியாமல் நமக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இப்போ அவர் வாத்தியார் சொன்ன மாதிரியோ இல்லை சார் சொன்ன மாதிரியோ எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹாப்பினஸ் பார்த்தது. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக ஆகிறோம் எல்லாம் மீறி சந்தோஷங்கிறது நம்ம கூடவே அப்படியே ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பற்றி பிரச்சனை இல்லாமல் எல்லாம் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் ரெண்டு டைப் இருக்குது ஜென்ரலாக. இது மாதிரி நான் வச்சு சொல்லணும்னா வீட்டில் இருந்து எப்படியாவது வெளில வந்தால் போதும் ஒரு குரூப் இருக்கு. இன்னொன்று வீட்டுக்கு தேவையான செஞ்சுட்டு வர ஒரு குரூப் இருக்கு. ஸோ எந்த இங்கே வைத்தியத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாரும் பயனடைங்க. எல்லாரும் முடிஞ்ச என்ன சர்வீஸும் சோலாருக்கு நான் பண்ண முடியும். எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் திரு பாபு அண்ணன் நல்ல மனிதர். முதல்ல அவங்கள தான் எப்பவுமே நம்ம கூட வச்சுக்கிறத. அது மாதிரி அன்புக்குரிய அண்ணனை அழைத்தேன். உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். வாழ்த்துங்கள் திரு பாபு அவர்கள். காய்ச்சதுக்கு முதல்ல நம்ம அண்ணனுக்கு ஏஜிடி அண்ணன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சங்கத்தில் வந்து எப்படி செயல் பண்ணணும்னு தெரியல. அண்ணன் வந்து ஒரு எழுத்தும் சொல்லி இப்படி நடந்துடணும் இப்படி நடந்துடணும்னு சொல்லி இப்போது என்னை வர வச்சு மாற வைக்கிறவர் அவர் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய மகன் வழக்கறிஞர்
உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்று இங்கேயும் பார்க்குறாரு. தம்பி வாங்க பிரதீப் வாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தி பெஸ்ட்டா. எல்லாருக்கும் காலை வணக்கம். எனக்கு பேட்மிண்டன் ஃபர்ஸ்ட் இங்க ஆட கத்து கொடுத்ததே இந்த அவதார் இதுதான். இன்னமும் நான் எப்பதான் டிஸ்டன்டா இருந்தாலும் வெளில விளையாண்டாலும் எப்ப வந்தாலும் வரவேற்று என்ன விளையாட எல்லாரும் அனுமதிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே என்ன சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டீங்க. ஸ்டாலினா, அரவிந்தனா, விஜயலாம் எல்லாருமே மிக்க நன்றி. அப்பா மாதிரி எனக்கும் வெல்கமிங்கா இருந்து இந்த கிளப்ல என்னை சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். இடிதிரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனவே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலாந்த துளியே. வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே. அழியாதுங்க வாலின் கதையே, முடியாதுங்க ரத்தக் கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு. தளபதி தளபதி. இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் முடி வணங்காதே, புயல் தலை கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழழியாதே.